யூனிட் 6ல் 6 சம்மு ஃபஸ்ட்டு sin A மைனஸ் sin B cos A ப்ளஸ் cos B ப்ளஸ் cos A மைனஸ் cos B டிவைடட் பை sin A ப்ளஸ் sin B ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன், எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ எல்ஹெச்எஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இல்லையா, இது வந்து இதே ஏரியா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இதே ஏரியா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இது ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், sin A மைனஸ் sin B இன்ட்டு sin A ப்ளஸ் sin B, இந்த ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், cos A மைனஸ் cos B இன்ட்டு இது என்னது cos A ப்ளஸ் cos B ஹோல் டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், cos A ப்ளஸ் cos B இன்ட்டு sin A ப்ளஸ் sin B. வச்சுங்களா, இது எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு, A மைனஸ் B A ப்ளஸ் B, இதுவும் A மைனஸ் B A ப்ளஸ் பின்னு இருக்குது. நான் என்ன எடுத்துக்கலாம், A மைனஸ் B A ப்ளஸ் B என்ன ஃபார்முலா, A ஸ்கொயர் மைனஸ் என்னது B ஸ்கொயர், இதுவும் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன எழுதும், இங்கேயும் சைன் இருக்குது, இங்கேயும் சைன் இருக்குது, இங்கேயும் சைன் இருக்குது, இங்கேயும் சைன் இருக்குது, இங்கே B இருக்குது, இங்கே B, இங்கே A, இங்கே A. அதே மாதிரி பாருங்கள், இது A இது A இது B இது B. சா, அப்போ என்ன பண்ண போகிறேன் நான், சைன் ஸ்கொயர் A மைனஸ் சைன் ஸ்கொயர் B ஆச்சுங்களா. இது என்னது, இது அதே தான், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் Bன்னு எழுதுறேன், டிவைடட் பை காஸ் A ப்ளஸ் காஸ் B இன்ட்டு சைன் A ப்ளஸ் சைன் B. வந்து அப்படியே எழுதிக்கலாம், வேறு எதுவுமே பண்ணல. நான் இந்த ரெண்டுத்தையும் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. நான் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு எழுதிட்டேன், இதே A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு எழுதிருக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் இது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இது அப்படியே இருந்துச்சு நல்லா இருக்காது இல்லையா. இந்த சைனு காசையும் ஒன்றா எழுத போகிறேன், இந்த சைன் காசையும் ஒன்றா எழுத போகிறேன். எழுதணுமா, சைன் ஸ்கொயர் A இங்கே என்னது ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் A, இங்கே பாருங்கள் மைனஸ் சைன் ஸ்கொயர் B, இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் B டிவைடட் பை காஸ் A ப்ளஸ் காஸ் B இன்ட்டு சைன் A ப்ளஸ் சைன் B. வேறு எதுவும் பண்ணல. ஆச்சா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ரெண்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா. இங்கே சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A என்ன வரும், 1ன்னு ஆகிடும் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் வெளியே எடுத்தால் தான் என்னவா மாறும், அது சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் Bயாக மாறும். ஆச்சா, ஏன்னா நான் இங்கே 0 கொண்டு வரணும் ஆன்சர். நான் மேலே 0ன்னு ஆக்கினா தான் இது 0வாக கன்வெர்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 0 ஆக்கிறதுக்கானதுக்கு தான் இவ்வளோ வேலையை நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், சைன் ஸ்கொயர் இது அப்படியே வச்சுருக்கேன், சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் Aவை அப்படியே வச்சுட்டேன். இந்த மைனஸை நான் இதுலேருந்து ஒன்றா வெளியே எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன வரும், இந்த சைனில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, சைன் ஸ்கொயர் B, இங்கே மைனஸு காசில் இருக்கிற மைனஸு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் B டிவைடட் பை இது தனியாகிடுச்சு, இது தனியாகிடுச்சு, டிவைடட் பை காஸ் A ப்ளஸ் காஸ் B இன்ட்டு சைன் A ப்ளஸ் சைன் B. ஆச்சா, இப்போ பாருங்கள் என்னாச்சு, இது 1 ஆகிடுமா, 1 மைனஸ் இது 1 ஆகிடுமா, டிவைடட் பை என்னது காஸ் A ப்ளஸ் காஸ் B இன்ட்டு சைன் A ப்ளஸ் சைன் B ஈக்குவல் டு 0. LHS ஈக்குவல் டு RHS. ஏன் 0 ஆச்சு, மேலே 0 ஆச்சுன்னா எல்லாமே 0 தான்.